ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு சனிக்கிழமை பெருமாள் வழிபாடை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனி பகவான ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் மனிதர்களின் ஆயுட்காலமும் அமையும். அந்த சனி பகவானை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் பார்த்தீங்கன்னா பெருமாள். அதனால பெருமாளை சனியோட அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு உகந்த தினமான சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் நினைச்சு வழிபடுறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழணும் அப்படின்னா சனிக்கிழமை விரதத்தை தாராளமா கடைபிடிச்சிட்டு வரலாம். முக்கியமாக சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த சனிக்கிழமை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பகல் முழுவதும் பார்த்தீங்கன்னா பழங்கள், நீர் கலந்த பானகத்தை மட்டும் சாப்பிட்டு மாலை நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நெய் தீபம் ஏற்ற முடியலன்னா மட்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு திருமாலை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்லையும் பூஜை அறையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போங்க. போயிட்டு வந்துட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது எல்லா மாதத்திலையும் நாம கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு தான். சில பேர் புரட்டாசி மாதம் மட்டும் எடுப்பாங்க, அதுவும் ஒன்றும் தவறில்லை. அதே போல் இந்த சனிக்கிழமை விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புரட்டாசியில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் எல்லா மாதத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் கண்டிப்பாக அசைவ உணவு நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அசைவம் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க. சனிக்கிழமை பக்தர்கள் இன்னும் சில விஷயங்களை தவிர்க்கணும். என்ன அப்படின்னா அவசிய காரணங்கள் இல்லாமல் மருத்துவமனைக்கு போறது, விதை விதைப்பது, இது போன்ற விவசாயம் சம்பந்தமான காரியங்களை சனிக்கிழமை செய்யறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மங்களகரமான காரியங்களை சனிக்கிழமை செய்யறதையும் நாம தவிர்ச்சுக்கணும். அதே போல சனிக்கிழமை எந்த காரியங்களை செய்யலாம் அப்படின்னா வழக்கு சம்பந்தமான காரியங்கள், கோர்ட்டு பிரச்சனை நடக்குது இல்லையா, அதுக்கப்புறம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில பேசி முடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், அப்புறம் சமாதானம் பேசுவதற்கான நாளாகவும் இந்த சனிக்கிழமையை நாம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சனிக்கிழமை தோறும் நீங்க உங்களுக்கு பெருமாளுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறவங்களா இருந்தா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க எண்ணிய காரியம் நிறைவேறும். நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சா பெருமாள் கோயிலுக்கு ஒரு துளசி மாலையாச்சும் ஒரு கைப்பிடி துளசியாவது கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட கோரிக்கை நிறைவேறும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.